அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ்ல 5 கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், which of the following state or union territory has 100% implemented the new criminal laws அப்படின்னு கேட்டிருக்காங்க. பின்வரும் எந்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் புதிய குற்றவியல் சட்டங்களை 100% செயல்படுத்தியுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சண்டிகர் அப்படிங்கிற இந்த யூனியன் பிரதேசம் தான் இந்த குற்றவியல் சட்டங்கள், புதிய குற்றவியல் சட்டங்கள், பாரதிய நியாய சன்ஹிதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா, பாரதிய சாட்சிய அதிநியம், இந்த 3 குற்றவியல் சட்டங்களும் பார்த்தோம்னா நமக்கு டிசம்பர் 2023 இயற்றப்பட்டுச்சு. ஜூலை 1, 2024 நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு. இதை 100% நடைமுறைப்படுத்தின ஒரு யூனியன் பிரதேசம் யார் அப்படின்னா சண்டிகருக்கு தான். சரியா? இந்தியாவில் வேற எந்த ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிக்குமே இந்த ஒரு ரெகக்னிஷனே கிடைக்கல. யூனியன் டெரிட்டரி சண்டிகருக்கு தான் அதை கொடுத்துருக்காங்க. ஸோ UNFCCC FCCC COP30 will be held in அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எங்கு நடைபெற உள்ளது அப்படிங்கிறது தான் யுனைடெட் நேஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச். அதோட COP29 அப்படிங்கிறது நமக்கு பாக்கு அசர்பைஜான்ல நடந்துச்சு. COP30 எங்க நடக்க போகுது அப்படின்னா பெலம் இன் பிரேசில். பிரேசில்ல இருக்கக்கூடிய பெலம் அப்படிங்கிற இந்த சிட்டியில நடக்க போகுது. சரிங்களா? பிரேசில்ல தான் இப்போ G20 சம்மிட்டுமே நடந்து முடிஞ்சது. அடுத்தது, உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் இஸ் செட் டு பில்ட் வேதிக் 3D மியூசியம் இன் விச் சிட்டி. உத்தரப்பிரதேச அரசு எந்த நகரத்தில் வேத 3D அருங்காட்சியகத்தை அமைக்க உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, வாரணாசியில் வரப்போகுது. சரியா? அடுத்தது, சவுத் இந்தியன் ஆதிவாசி நாலேஜ் சென்டர் கால்டு கனு வாஸ் லான்ச்ட் இன் விச் ஸ்டேட். தென்னிந்திய ஆதிவாசி அறிவு மையம் கனும் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு கர்நாடகாவில் தொடங்கப்பட்டிருக்கு. சரியா? கனு இன் கர்நாடகா. சரியா? லாஸ்டா, the number of critically endangered species in India. இன்னைக்கு பார்த்தோம்னா வேர்ல்டு வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் டே. சரியா? ஸோ அதை பேஸ் பண்ணி வந்த ஆர்டிக்கல்ல இருந்த ஒரு டேட்டா தான் இது. இந்தியாவில் உள்ள மிக அருகிய உயிரினங்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2011 பார்த்தோம்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய என்டேஞ்சர்ட் ஸ்பீஷிஸோட கவுண்ட் அப்படிங்கிறது 47 இருந்துச்சு. இது 2022 டேட்டா படி பார்க்குறப்ப லேட்டஸ்டா எடுக்கப்பட்ட டேட்டா அதுதான். கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் ஸ்பீஷிஸ் எவ்வளோ இருக்குன்னு அஃபிஷியல் என்யூமரேஷன் அப்படிங்கிறது 2022 தான் வந்துச்சு. அதன்படி பார்க்குறப்ப இந்தியாவில் 73 கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் இருக்கிறதா என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரி சொல்லியிருக்காங்க இன் 2022. சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.